ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு பொங்கலுக்கு ரிலேட்டடாக நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் நம்ம கார்டனுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், தூக்கி போடாமல் எப்படி நிறைய உரமாகவும் சரி, கொக்கோபீட் வாங்காமல் என்ன மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது A to Z உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புதுசாக கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே கார்டன் வச்சு நிறைய பராமரிச்சிட்ருக்கீங்க, இன்னும் அதிகமாக டெவலப் பண்ணணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க இல்லையா, எங்களுடைய பொங்கல் கொண்டாட்டம், அதில் ஒரு சின்ன கிளிப்பிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சீக்கிரமே பொங்கல் விலாக் நான் போடுறேன். எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷனை பார்த்து நீங்கள் சீக்கிரமே என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்ததான் நம்ம வாங்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், நம்ம கார்டன்லேருந்து கொஞ்சம் அறுவடை எடுத்திருப்போம், அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படிலாம் நம்ம கார்டனில் இன்னும் டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள், நீங்கள் வெளியில் வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, லாஸ்ட் இயர் வச்சுருந்தாலும் சரி, அதையும் இன்னும் 2-3 நாள் கழித்து நட்டு வச்சுருங்க. அடுத்த இயருக்கு இன்னும் நிறைய பெருக்கம் அடைஞ்சு நம்ம வீட்டில் கிலோ கணக்கில் கூட நம்ம அதை காய வச்சு நீங்கள் பவுடராக அரைச்சி சமையலுக்கும் நம்மளுடைய முகத்துக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா மஞ்சளில் தான் அதிகப்படியான கலப்படம் நடக்குது. நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள் உண்மைதானா அப்படின்றது நமக்கே நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த கலர் வைஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். நம்ம வீட்டில் இருந்து ரெடி பண்ணக்கூடிய மஞ்சளை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக கரும்பு. பொங்கல்னாலே பொங்கல், கரும்பு, மஞ்சள் இதெல்லாம் இருந்தால் தாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம வீட்டில் கொஞ்சமாக இருந்தால் கூட சரி, கரும்பு ஒரு துண்டாத வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதை சாப்பிட்டுட்டு அந்த சக்கையை எடுத்து போட்டுருவோம். அந்த சக்கையை தயவு செய்து தூக்கி போடாதீங்க. உங்கள் கார்டனில் இதை நிறைய விதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொக்கோபீட். எனக்கு கொக்கோபீட்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த கரும்பு சக்கையை நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த டைம் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலும், பக்கத்தில் எங்கேயாவது கரும்பு ஜூஸ்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல கூட நீங்கள் கொஞ்சமாக கேட்டு வாங்கிட்டு வந்து நல்லா நிழலில் போட்டு காய வச்சுருங்க. அந்த உதிரி உதிரியாக வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக மண்ணோட சேர்த்து நம்ம கொக்கோபீட்டுக்கு பதிலாக நீங்கள் வைக்கும் பொழுது ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கோம். அதே மாதிரி நம்ம தொட்டிங்களில் வச்சுருக்க மண் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது, பொல பொலன்னு இல்லை, இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் இங்கே கொக்கோபீட் கிடைக்க மாட்டுறது, ஆற்று மணல் கிடைக்கல அப்படின்னீங்கன்னா, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி டைரெக்டாக கொண்டு போய் ஈரத்தோடு போடாதீங்க. நல்லா காய வச்சுட்டு அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு வச்சு பாருங்கள். மண் இறுக்கமாகாது, ரொம்ப தண்ணி விட வேண்டியதெல்லாம் இருக்காது. இப்போவே வெயில் அதிகமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, இந்த கரும்பு சக்கையை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதால செடிங்களுக்கு மேலே அந்த மண் பகுதி வந்து ஈரப்பதம் இருக்கிறதுக்காக மூடாக்கு மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னும் முக்கியமாக கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த கரும்பு சக்கையை யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். எங்கள் மாமா வீட்டிலலாம் இந்த கரும்பு சக்கையை ஒரு பள்ளம் நோண்டி அதில் போட்டு மக்க வச்சுருவாங்க. நல்ல ஒரு பெரிய பள்ளம் எடுத்துகிட்டு அதில் இந்த கரும்பு சக்கைகள் இந்த டைமில் நிறைய சேரும் இல்லைங்களா, அதுவாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஜூஸ்லாம் குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்தும் வாங்கிட்டு வந்து சர்க்கரை ஆலைக்கு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டிலே கரும்புலாம் விளைய வச்சு அதையும் கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டு, இது கூடவே ஆட்டோடைய தொழு உரம் இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா மக்க வச்சு உரமாக ஆக்கிட்டு பயிருங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு விட்டுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல சத்து இருக்கக்கூடிய ஒரு உரமாக இருக்கும். அடுத்ததாக இதை வந்து கொக்கோபீட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்புறம் மண்புழு உரம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு கீழே ஒரு லேயர் மாதிரி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்துட்ருக்கிறது வெள்ளை பாகு தாங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பொங்கல் வைக்கிறதுக்கு வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணுவோம். ஏன்னா கல் துகள்கள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதில் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா, அது மாதிரி போடாமல் இதை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு இது கூட பழக்கரைசல் இல்லை எது செய்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் கார்டனில் கொடுக்கும்பொழுது நிறைய பொருட்கள் நம்ம கார்டனுக்கு போகுமே தவிர குப்பைக்கு எதுவுமே போகாது. அடுத்ததாக இன்னும் முக்கியமாக நம்ம பழங்கள் வாங்குவோம் இல்லையா, அந்த தோல் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. காய்கறி கழிவுங்கள் கம்போஸ்டில் போட்டாலும் சரி, இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க ஊற வச்சுட்டு
கூட எக்ஸஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு பங்கு அந்த தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு பங்கு சாதா தண்ணி எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்க முடியும். நிறைய உரங்கள் நீங்கள் வெளியே வாங்க மாட்டீங்க. செடியோட வளர்ச்சி ரொம்ப ஆரம்பத்திலே கம்மியாக இருக்குது. செடி சரியாக பூ வைக்க மாட்டுது, வைக்கிற பூ எல்லாம் கொட்டி போகுது அப்படின்னா இதை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கார்டனை மெயின்டைன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலுக்கு நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் எவ்வளோ முக்கியமோ, பழங்கள், காய்கறிகள், பொங்கலுக்கு கரும்பு, மஞ்சள் எல்லாமே அதே மாதிரி கிழங்கு வகைகள் வாங்குறது உண்டு. அது பிடிக்கரணையாக இருக்கலாம், சக்கரவள்ளி, எந்த விதமான கிழங்குங்க நம்ம வச்சு படையல் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த தோலாக இருக்கட்டும், வேக வைக்கிற தண்ணி, இதெல்லாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்கக்கூடியது. ஏன் இந்த சமயத்தில் நம்ம கிழங்கு வகைகள் வச்சு படைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, மாவு சத்து அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ், கால்சியம், இதெல்லாம் நம்ம இந்த டைமில் நம்ம ஹெல்த்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்டைய காலத்துலேருந்தே நம்ம முன்னோர்கள் சொல்லி நமக்காக விட்டு போன இந்த விஷயங்களை தொடர்ந்து நீங்களும் செஞ்சுட்டே வாங்க. அடுத்ததான் இந்த சீசனில் கரும்பு கண்டிப்பாக சாப்பிட மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க முக்கியமாக. ஏன்னா நம்மளுடைய பல்லுக்கும் சரி, நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது. ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிக்கிறோம் இல்லைங்களா, அது அவ்வளோ நல்லது, நம்மளுடைய பிளட் பியூரிஃபை ஆகும். அடுத்ததான் முக்கியமாக பல்லெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கரும்பு தாங்க. என்ன தான் நம்ம சர்க்கரை சேர்த்தாலும் சரி, நாட்டு சர்க்கரை வெளியிலேருந்து வந்தாலும் நம்ம அதை கட் பண்ணி சாப்பிட்ற சுவையே வேறு லெவல் தான் சொல்லணும். கண்டிப்பாக உங்கள் கார்டனுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்லியிருப்பேன். உங்கள் ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாலே இந்த இப்போ போயிட்டுருக்க ப்ராப்ளத்துலேருந்து நம்ம கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வந்துடலாம். அப்போது இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Thank you. Bye bye. Have a pleasant day.